தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும். சற்று முன் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது, என்னவென்று பார்க்கலாம். பவானிசாகர் அணை 100 அடியை எட்டியிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் கனகராஜ் வழங்கிட கேட்கலாம். கனகராஜ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். பவானிசாகர் அணையை பொறுத்தமட்டில் தமிழ்நாட்டில் மேட்டூர் அணைக்கு அடுத்தபடியாக இரண்டாவது பெரிய நீர்த்தேக்கமாக இந்த அணை விளங்கி வருகிறது. இந்த அணையை பொறுத்தவரை இதனுடைய நீர்பிடிப்பு பகுதிகள் கேரளாவின் வடபகுதி, அதாவது வட கேரளா மற்றும் நீலகிரி மலைப்பகுதி முக்கிய நீர்பிடிப்பு பகுதியாகும். இந்த நீர்பிடிப்பு பகுதியில், அதாவது நேற்றே வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள், ஈரோடு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என அறிவித்திருந்தது. நேற்று இரவு நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்துள்ளது. இதன் காரணமாக பவானிசாகர் அணைக்கு வந்து சேரும் பவானியாறு மற்றும் மாயாற்றில் நீர்வரத்து வெகுவாக அதிகரித்தது. அதாவது நேற்று அணைக்கு நீர்வரத்து 8611 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று காலை நீர்வரத்து 11,833 கனஅடியாக அதிகரித்தது. இதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 1.5 அடி உயர்ந்துள்ளது. நேற்று 98.70 அடியாக இருந்த நிலையில் இன்று அணை நீர்மட்டம் இன்று காலை 10 மணி நிலவரப்படி அணை நீர்மட்டம் 100 அடியை எட்டியது. இந்த ஆண்டில், அதாவது இது ஒரே ஆண்டில் பவானிசாகர் அணை இரண்டாவது முறையாக 100 அடியை எட்டியுள்ளது. இன்று காலை 10 மணி நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து 11,833 கனஅடியாக உள்ளது. அணையில் நீரிருப்பு 28.79 TMC உள்ளது. அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக 1000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. அணை நீர்மட்டம் 105 அடி உயரமுள்ள அணையில் தற்போது அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியுள்ளதால் பாசன பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி கனகராஜ். தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும்.